திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. ஏழை மக்கள் வாங்கிட்ட சக்தி இழந்து விட்டார்கள். அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு. ஏழை மக்களை காப்பதற்கு பதிலாக இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விலைவாசி உயர்வால் நம்முடைய ஏழை மக்கள் வாட்டி வதைக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். அதோடு கட்டுமான பொருட்கள் விலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு உயர்ந்து போச்சு. ஜல்லி விலை உயர்வு, கம்பி விலை உயர்வு, சிமெண்ட் விலை உயர்வு, செங்கல் உயர்வு, மர விலை உயர்வு. இப்படி அவல ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே. அதோடு மின் கட்டணம் சுமார் 52% உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5% உயர்த்தப்பட்டு விட்டது. ஸ்டாலின் ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்டார், மின்சாரத்தை தொட்டாத்தான் ஷாக் அடிக்கும், மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கும் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் குறைந்ததான் நம்ம அம்மா இருக்கும் போது குறைவாத்தான் நாம் மின் கட்டணத்தை நம்ம உயர்த்தணும். ஆனா திமுக ஆட்சி போல 52% உயர்த்தல, நிலை கட்டணத்தில் உயர்த்தல, ஆண்டுக்கு 5% மின் கட்டணத்தில் உயர்த்தல. இப்பொழுது என்ன நிலைமை? மின்சாரத்தை தொட்டாத்தா ஷாக் அடிக்கும், கரண்ட் பில்ல கேட்டாலே ஷாக் அடிக்குது. அப்படிப்பட்ட நிலைமை. வீட்டு வரி 100% உயர்ந்து போச்சு, கடவரி 150% உயர்ந்து போச்சு, குடிவரி உயர்வு, குப்பை வரி உயர்வு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதே அண்ணா திமுக ஆட்சியில ஒப்பிட்டு பாருங்கள், மின் கட்டணம் எவ்வளவு குறைவு, வீட்டு வரி எவ்வளவு குறைவு, கடை வரி எவ்வளவு குறைவு. ஆக மக்களுக்கு நன்மை கிடைத்தது அண்ணா திமுக ஆட்சியிலே. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வரி மேல் வரி போட்டு மக்களை உறிஞ்சுகின்ற, ரத்தத்தை உறிஞ்சுகின்ற நிலைதான் இன்றைய நிலை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நெசவாளுடைய நிலை பரிதாபமான நிலை. நெசவு தொழில் நலிவடைந்து விட்டது. அதை சீர் செய்ய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. விசைத்தறி தொழில் அழிந்து போய்விட்டது, உண்டான நடவடிக்கை எடுக்கல. அதில் இருக்கின்ற தொழிலாளர்கள் வேலையில்லாத காரணத்தினாலே வறுமையில் வாடி அவருடைய உடல் உறுப்புகளை விற்கின்ற அவல நிலைக்கு இந்த ஆட்சியிலே போய்விட்டது. இன்றைக்கு இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது. தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்திலே உடல் உறுப்பை விற்று வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையிலே இந்த வறுமையில் வாடுகின்ற தொழிலாளிகளுடைய உடல் உறுப்பு கிட்னிய முறைகேடாக பெற்று அந்த முறைகேடு விசாரித்தது இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவள் மீது இது எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆட்சியில உடல் உறுப்பை கூட விட்டு வைக்கல. அப்படி மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.